கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2026 ஆண்டின் நல் வாழ்த்துக்களை இந்த காலைவெளியிலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் சகரியா புஸ்தகம் 3வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிற கவனிங்க. சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால், நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய், என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய், இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுவதற்கு இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த காலைவெளியிலே இந்த ஆண்டுடைய வாக்குத்தத்தமாக நமக்கு கொடுக்கிற காரியம் 5 காரியங்களை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். முதலாவது நம்ம பார்க்கிறோம், என் வழிகளில் நடந்தால். 2வது பார்க்கிறோம், என்னுடைய காவலை காத்தால். 3வது பார்க்கிறோம், என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய். 4வது, என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய். இதை 4 செய்யும்போது 5வது, இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே நான் உனக்கு தங்குவதற்கு இடம் உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார் ஆவியானவர். ஆகவே 4-5 ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் உங்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்து, கர்த்தர் உங்களுக்கு குடும்பங்களுக்குள்ளே உங்க இடங்களுக்குள்ளே உலாவுறதுக்கு இந்த ஆண்டிலே கர்த்தர் வழிவாசலை திறந்து கொடுக்கிறார். ஆவியானுடைய கருத்துல நம்ம ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாய் வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.